அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 15, 2026 ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகுகால, யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன். அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரித்தாலும் உங்கள் அர்ப்பணிப்பால் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். தாயாரின் உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. சிறு மருத்துவ செலவுகள் வரலாம். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். உறவினர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான சூழல் உருவாகும். மற்றும் நீங்கள் இன்று நினைத்த எண்ணங்கள் சிறப்பாக ஈடேறும். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 93. பரிகாரம்: இன்று துர்கை அம்மனுக்கு நெய் தீபமேற்றி வழிபட பலன்கள் சிறப்பாக நடக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். உங்கள் பேச்சு திறமையால் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். ஊடகம், எழுத்து, கணினி மற்றும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அங்கீகாரமும் கிடைக்கும். வியாபார நிமித்தமாக மேற்கொள்ளும் குறுகிய தூர பயணங்களால் லாபம் உண்டு. இளைய உடன்பிறப்புகள் உங்களின் உதவி நாடுவார்கள். அவர்களுடனான பிணைப்பு பலப்படும். காது, தொண்டை சார்ந்த உபாதைகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 62. பரிகாரம்: பெருமாள் கோவிலில் தாயாருக்கு வெள்ளை நில மலர்களால் பூஜை செய்ய மேற்சொன்ன பலன்கள் சிறப்பாக நடக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். உங்கள் வார்த்தைகளுக்கு சமுதாயத்தில் தனி மதிப்பு இருக்கும். மார்க்கெட்டிங் மற்றும் கன்சல்டிங் துறையினருக்கு வருமானம் இரட்டிப்பாகும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்கள் வசூலாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் இருக்கும் ஒற்றுமை காக்கும். கண் திருஷ்டிப்பட வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 51. பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடவும். கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் புதிய சிந்தனைகளும் படைப்பாற்றலும் பிறக்கும். கலைத்துறை, ஆடை வடிவமைப்பு மற்றும் ஓட்டல் தொழில் செய்பவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார்கள். முகம் பொலிவடையும். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. எனினும் சந்திரன் மனோகாரகன் என்பதால் ஆயில்யம் நட்சத்திர சாரத்தின் போது மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் மன ஊசலாட்டமும் போகலாம். தியானம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண் 27. சிறப்பு பரிகாரம் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வது அல்லது மனதார ஓம் நம சிவாய ஜெபிப்பது நற்பலன் தரும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். ஆன்மீக, மருத்துவத்துறை மற்றும் லாஜிஸ்டிக் துறையினருக்கு லாபகரமான நாளாக இருக்கும். தேவையற்ற தொழில் முதலீடுகளை இன்று தவிர்ப்பது நல்லது. விரயங்கள், நல்ல காரியங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது. தூக்கமின்மை அல்லது கண் எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் தங்கம் அல்லது இளமஞ்சள். அதிர்ஷ்ட எண் 19. பரிகாரம்: இன்று சூரிய பகவானுக்கு ஆதித்ய இருதய ஸ்தோத்திரம் கேட்பது நலம் தரும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன். நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிக எளிதாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான சாதகமான சூழல் நிலவும். புதிய தொழில் கூட்டாளிகள் இணைவார்கள். பங்குச்சந்தையில் மிதமான லாபத்தை காணலாம்.
மூத்த சகோதரர் வழியில் எதிர்பார்த்த பெரிய உதவி கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் மதிப்பு கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப செய்திகளும் வந்து சேரும். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 6. பரிகாரம்: ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது பால் தானம் வழங்குவது சிறப்பு. துலா ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன். தொழிலில் புதிய உச்சத்தை தொடுவீர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும் நாள். பணிச்சுமை காரணமாக குடும்பத்தாருடன் போதிய நேரம் செலவிட முடியாமல் போகலாம். இதனால் லேசான மனஸ்தாபம் வரலாம். தந்தையின் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 7, 5. பரிகாரம் லட்சுமி தேவியை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றவும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன். அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் நாள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் தானாகவே முடியும். உயர் அதிகாரிகள் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் வழிகாட்டுதல் தொழிலுக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அல்லது குங்கும சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 9. பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்கவும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் மிக மிக விழிப்புணர்வு தேவை. உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலைகளில் தலையிட வேண்டாம். புதிய தொழில் திட்டங்கள், பெரிய முதலீடுகள் மற்றும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை இன்றைக்கு தள்ளி வைப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களால் குடும்பத்தில் அமைதி குறையலாம். எனினும் மௌனம் காப்பது நல்லது. வாகனங்களை இயக்கும் போது அதிவேகத்தை தவிர்க்கவும். மனக்குழப்பங்களை தவிர்க்க தியானம் அவசியம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. பரிகாரம்: காலையில் விநாயக பெருமானுக்கு அகவல் படிப்பது மற்றும் அனுமன் சாலிச பாராயணம் செய்வது சந்திராஷ்டம கெடுபலன்களை குறைக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி புதிய முதலீடுகள் வரும். பொதுஜன தொடர்பில் இருப்பவர்கள் மற்றும் வாடிக்கையாளர் சேவை துறையினருக்கு பெரிய முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவி இடையே காதல் மற்றும் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேர வாய்ப்புண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் அல்லது நீலம். அதிர்ஷ்ட எண் 8, 6. பரிகாரம் சனிக்கிழமை அல்லது வெள்ளி மாலையில் கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடவும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன். உத்தியோகத்தில் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சதித்திட்டங்கள் முறியடிக்கப்படும். உங்களின் உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். வங்கி கடன்கள் எளிதாக ஒப்புதலாகும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தாய்மாமன் வழியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமானம் வரும். ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாடு தேவை. அஜீரணம் அல்லது பித்த கோளாறுகள் வரலாம். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் 4, 8. பரிகாரம்: இன்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடவும். மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன். பூர்வ புண்ணிய பலத்தால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். மீடியா, சினிமா, யூடியூப் மற்றும் டிஜிட்டல் தளங்கள் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்கள் புதிய பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் புகழும் தேடி வரும். வணிகத்தில் மிதமான லாபம் உண்டு. பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திருமண காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான தீர்ப்புகள் சாதகமாக வரும்.
காதல் கனிந்து திருமணத்தை நோக்கி நகரும். ஆரோக்கியம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் அல்லது இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 93. பரிகாரம் குலதெய்வத்தை மனதார நினைத்து நெய் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு. இன்றைய திதி காலை 11:51 வரை பிரதமை, பின் துவிதியை. நட்சத்திரம் இரவு 9:46 வரை பூசம், பின் ஆயில்யம். சூரிய உதயம் காலை 6:05 மறைவு 6:41. ராகு காலம் மதியம் 12:23 முதல் 1:57. யமகண்டம் காலை 7:39 முதல் 9:14. குளிகை காலை 10:48 முதல் 12:23. நல்ல நேரம் காலை 6:05 முதல் 7:05. மாலை 4:35 முதல் 5:35. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.